ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரும் வாரத்துல ஒரு 3 ஐபிஓ வரப்போகுது. அதுல 2 ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 60% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? அந்த 2 ஐபிஓட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கு? நம்ம வாங்கலாமா வேண்டாமா? அதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஐபிஓனா வரக்கூடிய ஐபிஓ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டே வரீங்களா? உங்களுக்கு ஒரு ஐபிஓ கூட அலாட்மெண்ட் ஆகலையா? அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணி டிசம்பர் மாசத்துல ஒரு 2 ஐபிஓ அலாட்மெண்ட் ஆச்சு. நான் அந்த எந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன், அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்களா? நான் நான் என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்துல ஒரு 3 ஐபிஓ வரப்போகுதுங்க. அதுல ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ. ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி லிமிடெட் பார்த்தீங்கன்னா 2012ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா, இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட், பார்மாட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் செக்டாருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கு. பிஎஸ்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஇ வேல்யூவேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ப்ரைஸ் டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா மற்ற பிஎஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இந்த வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறது லிஸ்டிங் கெயிலுக்காக தான் நான் அப்ளை பண்ணுவேன். அதனால நீங்கள் லிஸ்டிங் கெயிலுக்காக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களா, நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா லிஸ்டிங் டேட்டுக்கு அப்புறம் எல்லா ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இறங்கிட்டு தான் இருக்கு. அதனால லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் வேணா நம்ம இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 69%ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபயர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ சைஸ் 410 கோடி. ஓப்பன் ஆகக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் 8 ஜனவரி. அலாட்மெண்ட் டேட் 9th ஜனவரி. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 13 ஜனவரி அன்னைக்கு லிஸ்ட் ஆகும். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 107 ஷேர் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் லிமிடெட். இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 62%ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபயர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ சைஸ் 290 கோடி. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 ஷேர். ஓப்பன் ஆகக்கூடிய டேட்டு 7 ஜனவரி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் 9 ஜனவரி. அலாட்மெண்ட் டேட்டு 10 ஜனவரி. லிஸ்ட் ஆகக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 14th ஜனவரி அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓட ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா அவ்வளோவா நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்கு. பிஎஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பி வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. ஆனால் ப்ரைஸ் டு சேல்ஸ் அதிகமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் கெயிலுக்காக வேணா இந்த 2 ஐபிஓவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஷேர் எந்த நேரத்தில் ஏறும் இறங்கும்னு யாராலுமே கணிக்க முடியாது. அதனால நமக்கு அலாட்மெண்ட் ஆகி நமக்கு லிஸ்டிங்லேயே நல்ல லாபம் வந்துக்கலாம். வித்துட்டு வெளில வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இன்விட் ஐபிஓ. கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இன்விட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் கெயினும் கொடுக்கல. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் இல்லை, அப்டேட் ஆகலை. ஆனால் ஃபயர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதாவது 1578 கோடி ஐபிஓ சைஸ் இருக்கு. அதனால நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐபிஓவில் 2 ஸ்டார் 3 ஸ்டார் வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட ஓப்பன் டேட்டு 7 ஜனவரி. க்ளோஸ் டேட்டு 9 ஜனவரி. பேசிக் ஆஃப் அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி. லிஸ்டிங் டேட்டு 14th ஜனவரி. அதனால இந்த 3 ஐபிஓவும் நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நானும் பார்த்தீங்களா தொடர்ந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணிட்டே தான் வந்தேன். அதில் எனக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஐபிஓ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 105%ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு லக்கில் கிடைச்சிச்சு. நான் அப்ளை பண்ணது 2 லாட்டு. ஆனால் எனக்கு ஒரு லாட்டு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து மற்ற ஐபிஓலாம் கேஆர்எல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓவும் அப்ளை பண்ணேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. ஹுண்டாய் மோட்டார் ஐபிஓ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணவே இல்லை. வாரி எனர்ஜி ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாட்டு அப்ளை பண்ணேன். அந்த ஐபிஓவும் எனக்கு கிடைக்கல.
அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன். இப்படி நம்ம அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா, நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு 3 ஐபிஓ ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த 3 ஐபிஓல எந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் ரொம்ப கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ, அந்த ஐபிஓல நான் அப்ளை பண்ணேன். எதனாலனா, அதே மாதிரி ஐபிஓல தான் நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு நான் அதே மாதிரி ஐபிஓல நான் அப்ளை பண்ணேன். அது இல்லாம இந்த ஐபிஓல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஐபிஓ சைஸ் அதிகமான இருக்க ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் விஷால் மெகா மார்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். அந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது 28% ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் அப்ளை பண்ணும்போது. அதில் பார்த்தீங்கன்னா நான் 2 லாட் அப்ளை பண்ணேன். அதில் எனக்கு 1 லாட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆன டேட்லேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வெளியில் வந்துட்டேன். விஷால் மெகா மார்ட் பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் ஒரு நல்ல லாபம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சனத்தன் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால அந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணேன். அந்த ஐபிஓலும் பார்த்தீங்கன்னா 2 லாட் அப்ளை பண்ணேன். எனக்கு 1 லாட் கிடச்சிச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30% வரைக்கும் ஒரு நல்ல லாபம் கொடுத்துச்சு. இந்த ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா லிஸ்டான டேட் அன்னைக்கே நான் வித்துட்டு வெளில வந்தேன். இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணி எனக்கு டிசம்பர் மாதத்தில் 2 ஐபிஓ அலாட்மெண்ட் ஆச்சு. அதனால நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.